வெல்கம் பேக் டு அரவிந்த் இன்சைட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபேவ் ஐக்கான்னா என்ன அண்ட் வெப்சைட்டில் ஃபேவ் ஐக்கானை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்ஃபர்டபுள் ஆகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேவ் ஐக்கான்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம google.comனு போட்டு கூகுள் சர்ச் இன்ஜினை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே இந்த வெப்சைட்டோட டைட்டிலுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜை தான் ஃபேவ் ஐக்கான்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னும் சில வெப்சைட்ஸை பார்ப்போம். இது அமேசான், இது ஆப்பிள் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸோட ஃபேவ் ஐக்கான்ஸ். ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு எப்படி ஃபேவ் ஐக்கான் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு ஒரு இமேஜ் தேவைப்படும். நான் இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இதே மாதிரி உங்கள் நேம் இல்லைனா லோகோஸோட இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பட் அட்லீஸ்ட் அந்த இமேஜோட சைஸ் 96x96 பிக்சல்ஸ் இருக்கணும். ஃபேவ் ஐக்கானுக்கு மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் வெப்சைட்ஸ் அக்செப்ட் பண்ணுற ஃபைல் ஃபார்மேட் என்னென்னா .ioc, .png, .gif, .jpg, .svg. ஓகே, உங்களுக்கு உங்கள் நேம், இனிஷியல், இமேஜ் ஆர் எமோஜி யூஸ் பண்ணி ஃபேவ் ஐக்கான் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் பற்றி சொல்கிறேன். இந்த favicon.io வெப்சைட் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஃபேவ் ஐக்கான்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபேவ் ஐக்கான் இமேஜை வெப்சைட் ஃபோட்டோவில் மூவ் பண்ணிக்கிறேன். நம்ம ஹெட் டேக்கில் லிங்க் டேக் அப்படின்னு ஒரு டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிங்க் டேக் எதை ரிலேட் பண்ணுதுன்னு நம்ம சொல்லணும். REL = டபுள் கொட்டேஷன். இதில் RELன்றது ரிலேஷன்ஷிப், டபுள் கொட்டேஷனில் ஐகான்னு ரிலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் href, அதாவது எந்த இமேஜை ஃபேவ் ஐக்கானை யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்கிறதுக்கு. href = டபுள் கொட்டேஷன். டபுள் கொட்டேஷனில் நான் இந்த favicon.jpg ஃபைலை ரெஃபர் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இமேஜை என்ன ஃபைலுன்னு மென்ஷன் பண்ணோம். டைப் = டபுள் கொட்டேஷன். டபுள் கொட்டேஷனில் நான் image/jpgன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல் ஃபார்மேட் JPG. ஸோ அதனால் அந்த ஃபைல் ஃபார்மேட் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகிருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபேவ் ஐக்கான்னா என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Arvind Insights.